ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடிய அன்றைய தினத்துல தாலி சரட மாத்திருப்பாங்க. ஒரு சிலரால பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் தாலி சரட மாத்த முடியாம போயிருக்கும். இவங்க எந்த நாள்ல மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர்கள் அடுத்து எந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் என்ற குழப்பத்தில் இருக்கலாம். இவர்களுக்காகவே ஒரு நாள் உள்ளது. அந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கடைசி வெள்ளி நாள் அன்று வரலட்சுமி விரதம் வருகிறது. இந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதையும் தாலி பிரித்து கோர்ப்பதையும் செய்யலாம். வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்களுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும், எப்படி தாலி சரடு மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரியும். ஆனால் தாய் வீட்டிலோ கணவர் வீட்டிலோ வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் எளிமையான முறையில் வீட்டிலேயே தாலி சரடினை மாற்றிக்கொள்ளலாம். முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வரலட்சுமி விரதம் அன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வாசலில் கோலமிட வேண்டும். பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி அம்மனுக்கு வாசனையான மலர்கள் சூட்டி வழிபடுங்கள். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அம்மனுக்கு முன் அமர்ந்து தாலி சரடினை மாற்றிக்கொள்ளலாம். நின்று கொண்டோ அல்லது அவசரமாகவோ தாலி சரடினை மாற்றக்கூடாது. வரலட்சுமி விரதம் அன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்வதால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். ஏதாவது கண்டம் இருந்தாலும் அது விலகிவிடும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாத்த முடியாதவங்க வரலட்சுமி விரதத்தன்னைக்கு மாத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.